வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல் மதர்ஸ் டே ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம காவேரி தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தபடியே வந்து நடந்த விஷயங்களை பற்றி நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதாவது விஜய் சொல்லியிருந்தா இல்லையா, ஸோ இந்த காம்படிஷனில் அம்மாக்கள் கலந்துக்கிற ப்ரோக்ராம் அப்படின்றதுனால குழந்தைக்காக நானே இந்த வந்து ஃப்ராக்கை வந்து மாட்டிக்கிட்டு கலந்துட்டு இருந்திருப்பேன். யார் என்ன கிண்டல் பண்ணான்னா கேலி செஞ்சான்னு, யார் எந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், என் குழந்தைக்காக நான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன அந்த ஒரு விஷயத்த அப்படி நினச்சி பார்த்தே மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்க தருணத்தில் இந்த சமயத்தில் நம்ம சாரதம்மா வந்து வராங்க. என்னடி எதையோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, வேறு ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் வந்து நினச்சி பார்த்தேன். அப்படி என்னடி நினச்சி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா நம்ம அம்மோட சேர்ந்து கலந்துக்கிட்டேன் இல்லையா, அதை பற்றியும் அப்புறம் அவங்க பொண்ணுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ண துணிஞ்சார் இல்லையா, யார் என்ன சொன்னால் என்ன கேலி செஞ்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என் பொண்ணுக்காக நான் இதை கலந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கும்போது விஜய் சார் கொஞ்சம் நல்லவர் மாதிரி தான் தெரிகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து காவேரி சொல்கிறது கேட்டு, நான் தான் அப்போவே சொன்னலடி, அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, நீ தான் அவரை புரிஞ்சுக்கல. எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையும், யார் யார் எப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமையும். எனக்கு இப்போ தான் அவரை பற்றி வந்து தெரிஞ்சிருக்கு, அதனால் இப்போ தான் அவரை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளை ஹோட்டல் கூப்பிட்டு போயிட்டு அந்த தம்பி நிறைய வாங்கி கொடுத்துட்டாருடி, எனக்கு அது சாப்பிட்டதே அப்படியே நெஞ்சிலே இருக்குது, நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிற சமயத்தில் நம்ம காவேரியை வந்து அப்படியே பார்க்குறாங்க. பரவாயில்லடி, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போவாவது விஜய் தம்பியை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு, இனிமேலாவது அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரமே அவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற தாண்டி என்னோடய ஆசை, அது கூடிய சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தபடி அப்படியே படுத்துக்கிறாங்க நம்ம சாரதம்மா. காவேரியோட இந்த மாற்றம் ஒரு நல்ல விஷயந்தான், ஆனால் இதுவே வந்து காதலாக மாறுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, நர்மதா வந்து ஊர்லேருந்து வராங்க இல்லையா, நம்ம காவேரி தான் வந்து கூட்டிகிட்டு வராங்க. நர்மதாவை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு நபரை தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறமா இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து நம்ம கங்கா யமுனா 2 பேருமே வந்து வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஏன்னு பார்க்கும்போது நர்மதா வரா இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு ஹாஸ்டல்லேருந்து லீவுக்காக நர்மதா வீட்டுக்கு வர ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் போக முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம கங்கா யமுனா 2 பேருமே நர்மதாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அக்கா தங்கச்சி எல்லாருமே மாறி மாறி அன்பை பரிமாறிக்கிற தருணத்தில் இந்த சமயத்தில் விஜய் வந்து அம்முவை கூட்டிகிட்டு வராங்க. ஆல்ரெடி அம்முவும் கங்காவோட குழந்தையும் ஏற்கனவே நல்லா பழகி போனதுனால ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேரும் தன்னோட அன்பை வந்து பரிமாறிக்க, இன்னொரு பக்கம் வந்து விஜயை பார்த்த நம்ம நர்மதாவும் அப்படியே வந்து கண்ணசிச்சு அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்முயும் தூக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தால் நம்ம காவேரிக்கு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுது. ஏன்னா ஏற்கனவே புதுசாக பார்க்கும்போது நம்ம கங்கா யமுனா எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து நர்மதாவும் வந்து பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசனை வந்து அவங்களுக்கு தோணுது. இது எப்படின்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் நர்மதா சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இவளை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, ஃபோன் பண்ணாலே அம்முவை பற்றின பேச்சு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அம்முவை கொஞ்சம் ஆரம்பிக்க, நான் என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு நர்மதா பார்த்து கேட்க, கங்காவோட குழந்தையும் என்னை சித்தின்னு தான் கூப்பிடும், அப்போ நீ என்னை சித்தினே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறது கேட்டு சித்தின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததான் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் சொல்ல, மிஸ் நாங்களும் ஸ்கூலுக்கு தானே போகிறோம், நீங்களும் எங்கள் கூடவே வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கூப்பிட்றது கேட்டு நம்ம காவேரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி 3 பேரும் ஒன்றா கை கோத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறத பார்த்து கங்கா யமுனா நர்மதா 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நர்மதாவோட யோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அக்கா கிட்ட இவ்வளோ நாளாக உண்மையை சொல்லாமல் இருக்கீங்க, பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, முக்கியமாக அந்த குழந்தை அம்மா இல்லாத இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி நர்மதாவும் வந்து கேட்குறத கேட்ட உடனே கங்கா என்ன பண்ணுறாங்க, அது எப்படினே வந்து சொல்ல முடியும், எங்களுக்கும் சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் காவேரிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க முடியாது இல்லையா, கூடிய சீக்கிரமே அவங்க 3 பேருமே ஒன்று சேருவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. காவேரி அக்கா கிட்ட சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் சொல்லி போய் காவேரிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், அதனால் இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாமே,
கண்டிப்பாக காவேரியும் வந்து புரிஞ்சுக்கிட்டு விஜயோட கண்டிப்பாக சேர்ந்து வாழ தான் ஆரம்பிப்பா அப்படின்ற மாதிரி 2 பேருமே சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் நர்மதா சொன்ன விஷயங்கள் வந்து நல்ல விஷயந்தாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக அப்படியே இருக்காங்க. குழந்தையும் அம்மா இல்லாமல் வருது. விஜயும் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாக இருக்கார் இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் பொறுத்து போவார். நிறைய விஷயங்களை வந்து காவேரிக்காக விட்டு கொடுத்துருக்காரு. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இவ்வளோ நாள் கழிச்சும் வந்து நம்ம காவேரி கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே வந்து தவறான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதனால தான் அவங்க சைட்லேருந்து யோசித்து அக்கா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்துருக்கலாமே, கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிறபடி வந்து சொல்லியிருந்தா கூட அக்கா புரிஞ்சுக்கிட்டு மாமாவோட சேர்ந்து வாழலாம் இல்லையா குழந்தையோடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், சரி காவேரிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த சமயத்தில் யோசிக்க முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து யமுனா கங்கா அவங்க 2 பேரோட பதிலாக இருக்குது. இதுதான் ஸ்கூல் முடிஞ்ச கையோட உடனடியாக என்ன பண்ணுறாங்க, விஜய் வீட்டுக்கு போகிறாங்க காவேரி. என்னடா இது வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குற தருணத்தில் செல்வி அவங்க வீட்டுக்கு வந்து உள்ளதாக இருக்காங்க, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போனதும் ஒன்றுமே புரியல நம்ம காவேரிக்கு. ஏன்னா எதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குழப்பத்திலே தான் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய்க்காக வந்து பொண்ணு கேட்டிருந்தாங்க. இப்படி சடனாக விஜய் வீட்டுக்கு வர சொன்னதை நினச்சி குழப்பத்தோடு இருக்கிற சமயத்தில் விஜய் தாத்தா 2 பேருமே வர, அதுக்கப்புறமா எல்லாம் எங்கம்மா எடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு ராதாவை பார்த்து கேட்க, எல்லாம் சாமி படத்துக்கிட்ட தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம காவேரிக்கு புரியாத புதிராகவே இருக்குது. ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பூஜை அறை முன்னாடி. எதுக்காக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரி அம்மு 2 பேருமே ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் அதனால தான் வந்து நேரில் பார்க்க முடியல, அந்த கொடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு விஜய் பார்த்தீங்கன்னா, என்ன தாத்தா நான் தான் உங்களை வீடியோவில் வந்து காட்டினே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறத பார்த்துட்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம காவேரிக்கு மரியாதை பண்ணோம் அப்படின்ற கூட என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு வந்து தட்டில் வந்து பூ பழம் வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் புடவை எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறாங்க, தட்டில் வந்து கொடுக்குறாங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்க, எதுக்கு தாத்தா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா என் பேத்திக்காக நீ இவ்வளோ விஷயம் வந்து யோசிச்சு பண்ணியிருக்கேம்மா, இதை விட வேற என்னம்மா சந்தோஷம் வேணும், அவள் தான் என்னோட உலகமே அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கிக்கோங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, அதுக்கப்புறம் காவேரியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வாங்கி தானே ஆகணும் அந்த மரியாதைக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. விஜய் குடும்பத்தில் உள்ளவங்களும் ரொம்பவே நல்ல விதமாக இருக்கிறத நினச்சி பார்த்தாவது நம்ம காவேரியோட மனசில் விஜய் எப்படியாவது இடம் பிடிக்கிறாங்களா, இல்லை அதெல்லாம் விட்டுட்டு அம்முக்காக யோசித்து திரும்ப வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சு விஜயை வந்து கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்களா, இதனால் வீட்டில் உள்ளவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்காகவாவது நம்ம காவேரி கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சே தான் ஆகணும். இதுக்கிடையில் அம்மு ஆல்ரெடி வந்து இதுதான் எங்கள் அம்மா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காட்டியிருந்தாங்க இல்லையா, ஸோ இந்த ஃபோட்டோவை காவேரி கிட்ட காட்டி இதுதான் எங்கள் அம்மா பாருங்கள் மிஸ், எங்கள் அம்மா உங்களை மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா கண்டிப்பாக வந்து காவேரிக்கு வந்து சந்தேகம் வரும். என்ன மாதிரி ஒருத்தர் எப்படி உங்கள் அம்மாவாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கப்புறமாவது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு நம்ம காவேரிக்கு எல்லா உண்மையும் வந்து புரிய வருமா, அப்போ நாம தான் உண்மையாலுமேவே அம்மாவோட அம்மா விஜயோட ஒய்ஃபாக இருந்திருக்கோமோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் வந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்களா. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.